அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். அப்படியே படிப்படியா ஒரு 7,000 உறவுகள நம்ம தொட்டுட்டோம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து நான் ஒரு சாதாரணமான வீடியோவா போடணும்னு விருப்பப்படல. இந்த வீடியோ வந்து உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நான் எந்த விஷயத்துக்குள்ள இருக்கேன், நான் எத நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன், இதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சில பேர் வந்து என்னடா இவன் அஷ்டமா சித்திகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கானே ஒழிய அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு காட்ட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து விடக்கூடாது. அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அஷ்டமா சித்தியோடைய முதல் பயிற்சியை தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பயிற்சிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். இன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு அந்த பயிற்சி முடியட்டும். அந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பயிற்சியை நம்ம எதுக்காக பண்றோம், இந்த பயிற்சிக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்ச்சமங்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா கடைசியா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிங்க. நீங்க இந்த பயிற்சியை படுத்துக்கிட்டு பண்ணாலும் சரி, உட்காந்துட்டு பண்ணாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த நீங்க சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, சூஸ் பண்ணியாச்சா? 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெல் சவுண்ட் நான் இதுல அட்டாச் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த பெல் சவுண்ட் தான் நம்ம கேட்க போறோம். இந்த பெல் சவுண்ட் கேட்கும்போது தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் போட்டு கேட்காதீங்க. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேணா நீங்க ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. பட் இந்த பெல் சவுண்டுக்கு மட்டும் ஹெட்ஃபோன் போட வேண்டாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால வந்து அந்த பெல் சவுண்ட் வந்து கொஞ்சம் தூரமா வச்சுட்டு ஒரு 3 டு 4 நிமிஷத்துக்கு அந்த பெல் சவுண்ட் வரும். அந்த பெல் சவுண்ட் அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டே வாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெல் சவுண்டோட டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. முதல்ல பிடிக்க முடியாது, பட் போக போக பிடிச்சிடலாம். ஓகே, அப்படியே அந்த பெல் சவுண்டோட டிராவல் பண்ணுங்க. அந்த பெல் சவுண்ட் வந்து ஒரு அமைதியில போய் முடியும். அந்த அமைதி தான் நமக்கு மெயின். ஓகே, அந்த அமைதி வரும்போது அதை ஃபீல் பண்ணுங்க. அதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஒரு 4 நிமிஷம் அந்த பெல் சவுண்ட் போடுறாங்க. ஓகே, இப்போ அந்த 4 நிமிஷம் அந்த பெல் சவுண்ட் ஓடுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4-7-8 பிரீத்திங் ப்ராக்டிஸ் 4 டைம் பண்ண போறோம். அதுல வந்து அந்த சவுண்டோட தான் வரும். அந்த சவுண்டோட வரும்போது அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நீங்க உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது நீங்க கண்கள் மூடியே வச்சிருங்க. ஏன்னா அந்த சூழ்ச்சமமே அங்கதான் இருக்கு. நான் அது என்ன அப்படிங்கறத போக போக சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 4-7-8 வந்து ஒரு 4 டைம் பண்ணியாச்சு. குட், வெரி குட், சூப்பர். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்மளுடைய மூச்சு காத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூச்சு காத்து வந்து இந்த இடத்துல படுற சென்சேஷனை உணரணும். ஓகே, நம்மளுடைய மூச்சு காத்து வந்து இந்த இடத்துல இப்படி பட்டுட்டு போகும். சில பேருக்கு வந்து உடனடியாலாம் வராது. நீங்க வந்து கொஞ்சம் இந்த இடத்துல உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை லைட்டா, ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டா இந்த இடத்துல கொண்டு வாங்க. உங்களால வந்து அந்த மூச்சு காத்து வந்து இங்க வரதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன் அது வந்து சில பேர்த்தால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா, சில பேர் வந்து வாசியில ரொம்ப உச்சக்கட்டத்துல இருக்கவங்களால இத ஃபீல் பண்ண முடியாது. சில பேர் மனம் வந்து ரொம்ப பரவி கிடக்கறனால அவங்களுடைய மூச்சு காத்து தாறுமாறா இயங்கிட்டு இருக்கும். அதனால அவங்களால ஒருமுகப்படுத்தி இந்த இடத்துல அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் பொறுமையா ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் ட்ரை பண்ணீங்கன்னா வந்துரும். பிடிச்சிடலாம். ஓகே, நீங்க அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல வரக்கூடிய அந்த மூச்சு காத்த வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் டூ 4 நிமிஷம் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இப்போ 3 பார்ட் முடிஞ்சது. 4த் பார்ட் என்ன அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கண்ண மூடி அமைதியா உட்காந்துருங்க. எதுவும் பண்ண வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ண சொல்றேனோ, அத மட்டும் பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்ணுடைய திரையை மட்டும் பாருங்க. ஓகே, என்ன பண்ணணும்? நம்முடைய கண்ணுடைய திரைய தான் பார்க்கணும். என்ன திரை? இந்த திரை இருக்கு பார்த்தீங்களா? இந்த திரை வந்து இப்படி நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல ஒண்ணு ஆரஞ்சு கலர் தெரியும். இல்லைன்னா பிளாக் கலர் தெரியும். சரியா? ஸோ பிளாக் கலர் ஏன் தெரியுது? இருட்டுல இருந்தா அது பிளாக் கலர்ல அந்த திரை தெரியும். பகலா இருந்தா ஆரஞ்சு கலர்ல அந்த திரையாகப்பட்டது தெரியும். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு விஷயத்த பத்தி நம்ம புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப இந்த பிராக்டிஸோடைய இன்ஃபர்மேஷன், இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள நம்ம வந்துரலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 வகையான இமேஜ் வந்து நமக்குள், சரிங்களா? நமக்குள்ள உருவாக்கப்படுது. நம்மளும் உருவாக்குறோம். 2 வகையான இமேஜஸ் வந்து நம்மளும் உருவாக்குவோம். நமக்குள்ளாரையும் உருவாக்கப்படும். இப்போ நம்ம உருவாக்குற இமேஜ வந்து எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம். அது இப்ப நமக்கு இந்த பிராக்டிஸ்ல தேவைப்பட போறதில்ல. அடுத்த பிராக்டிஸ்ல அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிராக்டிஸ்க்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தானாக உருவாகக்கூடிய இமேஜ் தான். அந்த இமேஜ் ஆகப்பட்டது 2 இடங்களில் பிரதிபலிக்கும். அந்த படமாகப்பட்டது 2 இடத்துல பிரதிபலிக்கும். எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கற்பனை செய்யும் பொழுது ஒரு இடத்துல பிரதிபலிக்குதா? நான் வந்து ஒரு ரோஜா மலர கற்பனை பண்றேன். அப்போ அது ஒரு இடத்துல பிரதிபலிக்குது. அது நம்மளால வந்து கற்பனை பண்ணி அத உணர முடியுது. ஃபீல் பண்ண முடியுது. இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல அது வந்து கற்பனை பண்ணுது அப்படின்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களை மூடி இருக்கும்போது கண்களுடைய திரையில் பிரதிபலிக்கக்கூடிய இமேஜ். ஓகே, இது தானா நடக்கிறது. ஓகே, தானா நடக்கக்கூடிய இமேஜ் தான் இப்ப நமக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்க்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபைன்.
இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்கள் மூடி இருக்கும்போது, இந்த திரையில் தெரியக்கூடிய இமேஜ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஓகே, நம்மளுடைய பிராக்டிஸ்லாம் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரக்கூடிய இமேஜை கவனிக்க வேண்டும். இமேஜை பார்க்க வேண்டும். தெளிவா பாருங்க, கிளியரா பாருங்க. அந்த இமேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். அங்க ஏதோ ஒரு இமேஜ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அத ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கிளியரா நான் கிளாரிட்டியா அத தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க பாருங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு இமேஜ் உருவாகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தானா உருவாகுது. ஓகே. அந்த உருவாகக்கூடிய அந்த இமேஜ வந்து நல்லா பாருங்க. கிளியரா பாருங்க. அந்த படத்த நல்லா கிளியரா பாருங்க. அப்படி கிளியரா பார்க்கும்போது, நம்ம இந்த மொபைல் ஃபோன்லலாம் ஸ்லைட் ஷோ அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்போம். ஸ்லைட் ஷோன்னா என்ன? ஒரு 10 ஃபோட்டோ இருக்கும். அந்த 10 ஃபோட்டோல ஃபோட்டோ வந்து வரும். அதுக்கப்புறம் அது அப்படியே இப்படி மறையும். அதுக்கப்புறம் 2வது ஃபோட்டோ வரும். முதல் படம் காமிக்கும். அப்புறம் அந்த படம் அப்படியே இப்படி மறையும். அப்புறம் 2வது படம் காமிக்கும். அப்புறம் 3வது படம் அப்படின்னு 10 படமும் அதில் தெரிகின்றது. ஓகே. இந்த இந்த மாரி இந்த ஸ்லைட் ஷோவ நீங்க வந்து உள்ள பண்ண போறீங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபீல் தான் பண்ணணும். கற்பனை பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம இத வந்து கற்பனை பண்ணல, ஃபீல் பண்ணல. என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த இமேஜ் தெரியும் பொழுது, கரெக்ட்டா அந்த இமேஜ் உங்களுக்குள்ள தெரியும் பொழுது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இமேஜ வந்து ஸ்லைட் ஷோ மாரி நடக்கிறதாக ஃபீல் பண்ணுங்க. நீங்க அப்படி ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து தெரியுது. அப்புறம் அது அப்படியே டிசால்வ் ஆகுது. அது அப்படியே மறையுது. அடுத்த இமேஜ் ஆகுது அங்க உருவாகும். அடுத்து அந்த இமேஜ் வந்து அதே இமேஜே திரும்ப வரலாம். இல்ல வேற ஏதாவது புது இமேஜ் வரலாம். ஒரு புது படம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரலாம். திரும்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய இமேஜ மறைய வைங்க. மறைய வைக்கணும்னா என்ன பண்ணணும்? உணரணும். ஃபீல் பண்ணணும். ஓகே. அந்த இடத்துல அந்த ஃபீல கொண்டு வாங்க. ஸ்லைட் ஷோ நடந்துட்டு இருக்கிற மாரியான உணர்வை செலுத்துங்கள். அந்த இடத்துல ஸ்லைட் ஷோ ஆகப்பட்டது வரும். ஸோ ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஐயய்யோ! எனக்கு எடுத்த உடனே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பொறுமையா, நிதானமா இன்னைக்கு வரலைனாலும் நாளைக்கு, நாளைக்கு வரலைனாலும் நாளான்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இத பொறுமையா பண்ணுவோம். நிதானமா பண்ணுவோம். ஏன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சமோ ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த மெடிடேஷன் முடிச்சுட்டு நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து மெடிடேஷனுக்குள்ள போயிரலாம். அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஸோ முதல்ல வந்து நம்ம பெல் சவுண்ட் கேட்டுறலாம். மணி சத்தத்தை கேட்க போறோம். யாரும் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பெல் சவுண்ட் முடியிற வரைக்கும் யாரும் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. 4, 7, 8 பயிற்சிக்கு போகும்போது ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கொள்ளலாம்.
இப்போ நம்ம 4, 7, 8 மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். 4 வினாடிகள் மூச்சு உள்ளே இழுக்க போகிறோம். 7 வினாடிகள் அடக்கி வைக்கணும். 8 வினாடிகள் பொறுமையாக நல்ல சத்தமாக வாயிலிருந்து வெளியே வர மாதிரி நாக்கை வந்து கொஞ்சம் மேல்முகமாக பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு வெளியே விடுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் மூச்சை வந்து பொறுமையாக நிதானமாக வெளியே விடுங்க. ஓகே, கொஞ்சம் ஃபோர்ஸாக வெளியில் தள்ளுற மாதிரி அந்த மூச்சு காற்றை வெளியே தள்ளுங்க. 4 வினாடிகள் மூச்சு உள்ளே இழுக்கிறீங்க, 7 வினாடிகள் அடக்கி வைக்கிறீங்க, 8 வினாடிகள் கொஞ்சம் ஃபோர்ஸாக பொறுமையாக நிதானமாக வெளியே விடுங்க. அப்போ தான் அந்த 8 செகண்டை மேட்ச் பண்ண முடியும். ஆரம்பிக்கலாங்களா? மூச்சை உள்ளே இழுங்கள், நிறுத்துங்கள், வெளியே விடவும். 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 இப்பொழுது அனைவரும் உங்களுடைய மூக்குடைய நுனிப்பகுதியில் படக்கூடிய காற்றை கவனிக்கவும். அனைவரும் அடுத்த 10 நிமிடங்களுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. அப்படியே உள்ளது உள்ளபடி யாரெல்லாம் எப்படி மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அப்படியே இருங்க.
இப்போ நம்ம சூழ்ச்சிமத்துக்குள்ளே வரப்போகிறோம். உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த இமேஜை கற்பனையிலையும் ஓடிக்கிட்டு இருக்கும், உங்களுடைய கண் திரைக்கும் வரும். அந்த கண் திரைக்கு வரக்கூடிய அந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ரொம்ப தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். வரலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் போக போக அது வந்துடும். முதல் செஷனுக்கு அந்த இடத்துல வருதா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது வந்த இமேஜை, வந்த படத்தை நன்றாக தெளிவாக பார்க்கவும். இப்பொழுது அந்த படமாகப்பட்டது தோன்றி மறைவது போல் உணர்வை செலுத்துங்கள். அந்த படம் அந்த இடத்துல தெரியுது, அது ஆல்ரெடி உருவாகி இருக்குது. நம்ம அந்த இடத்துல எதுவும் பண்ணலை. அந்த இமேஜை நம்ம பார்க்குறோம், அந்த படத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த படத்துக்கு ஒரு உணர்வை செலுத்துகிறோம். அந்த படம் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய படமாகப்பட்டது அப்படியே மறைஞ்சு இன்னொரு படமாகப்பட்டது அந்த இடத்துல வருது. அதுவும் தானாக வந்த படம் தான். நீங்கள் அந்த உணர்வு செலுத்தினா போதும், அந்த படம் மறைகிற மாதிரி உணர்வு செலுத்தினா போதும், நம்மளுடைய மூளை அடுத்த படத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப ஃப்ரீயாக பண்ணுங்கள். கேஷுவலாக அந்த உணர்வை மட்டும் செலுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக போட்டு எதுவும் பண்ண வேண்டாம். இதை ஒரு 3 முறை அல்லது 4 முறை பண்ணிக்கிட்டே வாங்க. என்னால் அதிகபட்சம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 10 முறை 20 முறை கூட பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இந்த பயிற்சியை முடித்த பின் உங்களுடைய கண்களை விழித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பிவிடுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.